ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கூட வந்து இன்னொரு மூவி பண்ணுறதா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜவான் வந்து 2020 இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் வெற்றி அடைந்த மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் அதிகமாக பப்ளிஷ் பாக்ஸில் வந்து இடம் பிடிக்காதனால அந்தளவுக்கு பிடிக்கலனாலும், பட் வட இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஜவான் மூவி வந்து ஒரு வெற்றிகரமான படமாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து ரொம்பவே பெருமை வகையிலே பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இதனால் வரைக்குமே வந்து இவரோட ஃபேனாக வந்து அவர் இருந்திருக்காவும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மூவி வந்து இவருக்கு நிறைய பிடிக்கும். குச்சி குச்சி ஒத்தாயே, ஸோ இந்த மாதிரியான மூவிகள்லாம் வந்து இவர் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. அட்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற வந்து அந்த மாதிரி வகையிலையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜவான் மூவி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஜவான் மூவி தான் வந்து அவருடைய 5th மூவி வந்து அதுவும் ஷாருக் கான் கூட பண்ணது வந்து ரொம்ப பெருமைமிக்க வகையில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இந்த மாதிரி இருக்காரோ. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்ன்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து மிகப்பெரிய பெருமை வாய்ந்திருக்கு வகையில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜவான் மூவியில் ஆக்ட் பண்ணவங்க முன்னணி ஆக்டரான வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்களையுமே வந்து பெருமைப்படுத்தும் விதமாக பேசியிருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் அகைன் வந்து ரெடியாக இருக்கேன், ஷாருக் கான் கூட பண்ணுறதுக்கு வந்து அடுத்த மூவி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன், ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வகையிலே வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தை தொடர்ந்து ஸோ இதை விட இனிமேல் வரக்கூடிய மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஜவானோட வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய மூவி வந்து ஷாருக் கானை வச்சு எடுக்கிறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை விட அது பெட்டராக இருக்கும், ஸோ இன்னொரு சான்ஸ் எடுக்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஆக்டர், அதாவது வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து அட்லி கூட இது பண்ணது வந்து இது எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஸோ இது சினிமா வட்டாரங்களை பேசப்படுறாங்க. பட் எனக்கு ஸோ தன்னோட இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமையை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு வகையில் வந்து அட்லி சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைல்டு ஏஜ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே வந்து சொல்லியிருக்காரு. பட் இனிமேல் வரக்கூடிய மூவி நேம் வந்து இன்னும் அறிவிக்கப்படலை. பட் அவர் 5th மூவியான ஜவான் அடுத்து அதை தொடர்ந்து ஒரு வெற்றி படம் இனிமேல் எடுக்கக்கூடிய மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கூட வெற்றி மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் இனிமேல் வரக்கூடிய மூவியை பற்றி இன்னும் எந்த அறிவிப்பும் வரல. ஸோ அதனுடைய மூவியோட நேம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் இது வரல. பட் அட்லி வந்து மறுபடியும் ஷாருக் கான் கூட இணைந்து ஸோ இன்னொரு மூவியை வந்து எடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாகப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அட்லியும் ஷாருக் கான் சேர்ந்து இருக்கிற இந்த மூவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கும், ஸோ இது வரைக்கும் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஸோ இனிமேல் வரக்கூடிய மூவியில் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியும். பெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.